பொதுவா விநாயகர் சிலை அப்படின்னாலே அந்த மனித உடல் மற்றும் யானை தலை கொண்டதாகத்தான் இருக்கும். அதனாலதான் யானை முகத்தனை 5 கரத்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானை முகத்துல தும்பிக்கை இருக்கும். இது எப்படி வந்தது அப்படின்னா ஒரு ஒரு புராண கதை கூட உண்டு. பார்வதி அம்மாள் விநாயகரை காவலுக்கு வைத்துட்டு குளிக்க சென்றதாகவும், யாரை வந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும், அந்த நேரத்துல வந்த சிவபெருமான் பார்வதியை பார்க்க சென்றதுக்காக கேட்கும்போது இவர் தடுத்து நிப்பாட்டினதாகவும், உடனே அவருடைய கோபப்பட்டு தலையை வெட்டிட்டாரு. திரும்ப பார்வதி அம்மாள் தன்னுடைய மகனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வரம் கேட்டதால அவர்களுடைய அந்த காவலாளிகள் கிட்ட நீங்க நேரடியாக ஒரு வடக்கு திசையை நோக்கி செல்லுங்க, எந்த உயிரினம் முதல்ல வருதோ அந்த உயிரினத்தினுடைய தலையை கொண்டு இந்த தலையோட இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி போகும்போது அந்த காவலாளிகள் போகும்போது எதிரில் யானை தான் வந்தது. எனவே அந்த யானையை கொண்டு அந்த யானை தலையை எடுத்து மனித முகத்தோடு, அதாவது விநாயகருடைய முகத்தோடு வச்சுட்டாங்க. இனிமே நம்ம அவரை விநாயகர் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறது இது ஒரு புராண கதை. ஆனா இந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி இருந்த ஒரு மனித முகம் கொண்ட விநாயகர் நம்ம எங்கேயுமே பார்த்திருக்கிறது கிடையாது, பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா மனித முகம் கொண்ட விநாயகர் சிலை தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பக்கத்துல இருக்கக்கூடிய கூத்தனூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு அருகே இருக்கக்கூடிய செதலபதி அப்படின்ற ஒரு ஆலயத்துல, முக்தீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்துல மனித முகம் கொண்ட விநாயகர் இன்னைக்கும் அந்த சிலையா அங்க இருக்குது. அதாவது அவருடைய தலை வெட்டப்பட்டதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த சிலை ஆதி விநாயகர் என்று அந்த சன்னதிக்கு பெயர். ஆதி விநாயகர், நரமுக விநாயகர் என்று இன்னைக்கும் அந்த பகுதி மக்கள் வணங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்கு அந்த பகுதிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பா போய் அந்த மனித முகம் கொண்ட விநாயகர் சிலையை வழிபட்டு விட்டு வாருங்கள். நன்றி.